ஒரு வருஷத்துல 12 தமிழ் மாசம் இருக்கு. இந்த 12 தமிழ் மாசத்துல ஐயப்பன் ஏன் இந்த கார்த்திகை மாசத்தை செலக்ட் பண்ணாரு? இது பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏங்க கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டுக்கணும் இந்த மண்டலத்துக்காக? ஏன்னா நீங்க மற்ற தமிழ் மாசம்லாம் பார்த்தீங்கன்னா சபரிமலை வந்து 4 நாள் 5 நாள் தான் திறந்திருக்கும் மற்ற மாசத்துல. ஆனால் இந்த மண்டல மகர காலத்திற்காக மட்டும் கார்த்திகை மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு தை மாசம் வரைக்கும் கோலாகலமாக சபரிமலையிலே ஐயப்பமார்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் வந்தது? கார்த்திகை 1ஆம் தேதி ஏன் வந்தது? இன்றைக்கு நாம் கோடிக்கணக்கான பக்தர்கள் போய் தரிசிக்கும் அந்த சபரிமலைக்கு அடிக்கல் நாட்டு செஞ்ச நாள் இந்த கார்த்திகை 1ஆம் தேதி. அந்த உரிமையை யாருக்கு ஐயப்பன் கொடுத்தார் என்றால், ஏன்னா அப்போ வந்து ஐயப்பன் அவதார மகிமை முடிஞ்சு அவர் வந்து அசரீரியா போயாச்சு. அப்போ பந்தளராஜா வந்து துடிக்கிறாராம், ஐயோ என் பையன் தெய்வ குழந்தைன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, 12 வருஷம் என்கிட்ட வளர்ந்துருக்கான், அவனை என்ன திட்டினேன்னு தெரியல, நான் என்னென்ன பேசினேன்னு தெரியல, இப்போ அவனுக்கு நான் ஏதாவது செய்யணுமேன்ற போது அகஸ்தியரும் பரசுராமரும், எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க, அகஸ்தியரும் பரசுராமரும் பந்தளராஜனை சமாதானம் பண்ணுறாங்களாம். இல்லை தெய்வ குழந்தை ஒரு அவதார மகிமை, இந்த மகிழ்ச்சி சம்கார நோக்கத்திற்காக பூலோகத்தில் அவதரித்த பாலகன், இதெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. என்ன இருந்தாலும் பந்தளராஜனுக்கு சமாதானம் ஆகலை. ஐயோ என்னங்க, ஒரு 12 வருஷம் ஒரு கடவுளிய வீட்டில் வளர்ந்துருக்கான், அவனை நான் எதுவுமே சரியாக பார்த்துக்கலையே அப்படின்னு ஒரு அப்பாக்குரிய ஆதங்கம். அப்போ சொன்னாங்களா, அப்போ ஐயப்பன் அசரீரி வாக்கில் என்னுடைய கோவிலை நீ தான் கட்டணும், என்னைக்கு இருந்தாலே எனக்கு நீ தான் அப்பான்னு சொன்னாராம். அப்போ பந்தளராஜன் செஞ்ச பாக்கியத்தை பாருங்க. ஆனால் அந்த நேரத்தில் அடிக்கல் நாட்டு முதல் கல் எடுத்து வைக்கிறது யாரு அப்படின்னும் போது எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நாரதர் முனிவர்லேருந்து பரசுராமர்லேருந்து அகஸ்தியர்லேருந்து நமக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஐயப்பன் அவர்கிட்டேந்து வந்த ஒரு அசரீரி வாக்கு என்ன தெரியுமா? முதல் கல்லை என்னுடைய குருநாதர் தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு வருது. அப்போ ஐயப்பனுடைய ஆசிரியர், ஐயப்பனுக்கு இந்த களரி வித்தை, இந்த கத்தி சண்டை இதெல்லாம் கற்றுக் கொடுத்த குருநாதர் தான் முதல் கல்லை எடுத்து அந்த சபரிமலைக்கு அடிக்கல் நாட்டிய வைபவம் நடந்தது.